நீங்க குறிப்பிட்டீங்கல்ல, எதற்காக அரசு பணிக்கு வருகிறார்களோ என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கலாம். ஆனா எல்லார் மனதிலும் என்னன்னா, அரை காசா இருந்தாலும் அரசாங்க காசு, ஒரு 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 ஜாப் செக்யூரிட்டி, ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் இருக்கிறது. இதற்கு பல ஆண்டுகளாக தயார் செய்து, அதிலும் குறிப்பாக குரூப் ஒன்னுக்கெல்லாம் வருபவர்கள் எவ்வளவோ கனவுகளோடு வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி வழியாக லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த குரூப் ஒன் போன்ற பல்வேறு உயர் பதவிகளுக்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க இதுல நம்பிக்கையே இழந்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியில நாம் நேர்மையாக திறமையாக பரீட்சை எழுதி ஒரு ஒரு நேர்முக தேர்வில் சிறப்பாக பதிலளித்து அதன் வழியாக ஒரு ஒரு இடத்தை பெற முடியும், ரேங்க்ல வர முடியும் என்றெல்லாம் இருந்த நம்பிக்கை பல பேர் இழந்துட்ட ஒரு சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சி வழியாக அந்த இளைஞர்களுக்கு, இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இளைஞர்கள் சொல்லக்கூடியது ஒண்ணுதான். அதாவது நீங்கள் உங்களிடம் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். முதல்ல அதுதான் முக்கியம். நான் ஒரு ஒரு தேர்வுக்கு நான் போறேன்னா அதுக்கு நான் என்ன தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்கான வேறு அந்த தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணங்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. எடுக்கிறதால நம்ம தேர்வாணையத்தை குற்றம் சொல்லக்கூடாது. அந்த நிலைமை வேற வேண்டும். இப்போது அவர் குற்றம் சொல்கிறார்கள், அந்த நிலைமை வாழ வேண்டும். நிச்சயமாக உங்களிடம் நம்பிக்கை வைத்து நீங்கள் தேர்வுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதற்கான எல்லா விதமான எளிமையான ஒரு ஏற்பாடுகள் இருக்கின்றன. நீங்கள் தேர்வில் வெற்றி பெறவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு தேர்வில் பங்கு கொண்டோம், அதற்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தது, நிச்சயமாக அடுத்த முறை வெல்வோம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு பிறக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நான் கொடுப்பதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு கடமையாக இப்போது கருதுகிறேன். நிச்சயமாக அவர்கள் நல்ல முறையில் அணுகி படித்து இந்த தேர்வில் பங்கு கொண்டால் அவர்கள் வெற்றி பெறலாம். முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவர் சொல்லக்கூடியது ஒன்றுதான், என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் எங்களை அணுகுங்கள். எங்களையும் மீறி உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் மற்ற இடங்களுக்கு செல்லுங்கள். மற்ற இடங்களுக்கு கோர்ட்டுக்கு. நான் சில நீதி அரசர்களை பார்த்தபோது கூட அவர்கள் சொன்னது அதுதான், எவ்வளவோ வழக்குகள் இங்கு வருகின்றன, நீங்கள் சரியாக உங்களுடைய தேர்வாணையம் பணிகளை செய்தால் எங்களுடைய பிரச்சனைகள் குறையும் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த விதத்தில் இந்த இளைஞர்கள் எங்களை அணுகுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எப்படி அணுகிறது அதுக்கு நான் இப்ப நான் இப்ப இணையதளத்தை இன்னும் நான் இன்டராக்டிவா பண்ண போறேன். எங்களுடைய இணையதளத்தில் அவர்கள் மனு செய்யலாம். அடுத்தது ஃபேஸ்புக், இன்னொன்று ஃபேஸ்புக் கூட நான் இணையதளத்துக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஃபேஸ்புக் ஒன்று போட்டு இளைஞர்கள் அவர்கள் அதில் என்ன வேணுமோ அதை சொல்லலாம். இப்போ கிரீவன்ஸ் சொல்லிட்டு மனுக்கள் கொடுக்கக்கூடிய இடம் ஒன்று வைத்திருக்கிறோம். அதுலேயும் நாங்கள் கணினி மூலமாக பதிவு செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்களுக்கு விடை கொடுப்போம். இதெல்லாம் நான் பண்ணினாலே அவர்கள் நம்பிக்கை வரும், அவர்களுக்கும் நிச்சயமாக பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் பிறக்கும். அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணுவதுதான் என்னுடைய முயற்சியாக இருக்கு. ஏதோ அவர்களுக்கு இன்னும் தேர்வு நடத்தினோம், பணியாளர்களை தெரிவு செய்தோம் என்ற ஒரு நிலைமை இல்லாமல் நல்ல இளைஞர்கள் சந்தோஷமாக தேர்வை எழுதி அவர்கள் ஊக்கத்தோடு தேர்வு எழுதி நம்பிக்கையோடு அவர்கள் தேர்வு எழுதி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தேர்வு நடந்த பிறகு வேறு ஒரு சிக்கலும் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். தேர்வு முடிந்த பிறகு கூட சிக்கல்கள் தொடர்கின்றன. அந்த மாதிரி நிலைமை மாற வேண்டும். இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக நான் செய்வேன். எது இருந்தாலும் தட்டி கேளுங்கள். இப்ப எங்கு சென்றாலும் நான் கேட்பது சொல்வதற்கு ஒன்றுதான், கேள்வி கேளுங்கள். நம்முடைய இளைஞர்களிடம் அந்த ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. கெடுதாக்கு போடுறது இந்த மாதிரியான எதற்காக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேராக தீர்வு கொள்ளுங்கள், தீர்வு காணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதற்காக நீங்க கேள்வி கேட்கும் உரிமை நம்மிடம் இருக்கிறது. இந்த கேள்வி கேட்டால் தான் நல்ல பதிவு கிடைக்கும். அந்த ஒரு தைரியம் அவர்களுக்கு வர வேண்டும். நிச்சயமாக ஒரு நேர்மையான ஒரு தேர்வு நடக்கும் என்ற உறுதி அவர்களுக்கு நான் கொடுப்பேன். நீங்க தொழிற்துறையில பணியாற்றிய பொழுது பல்வேறு மனிதாபிமான நடவடிக்கைகளை எடுத்தீர்கள் என்று உங்களை கடுமையாக விமர்சிப்பவர்களும் பாராட்டியதை அண்மையில படித்தேன். நீங்க இந்த பணி நிறைவு செய்யும் பொழுது மிக சிறப்பாக செய்தீர்கள். உங்களுடைய டென்யூர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய எல்லா கேள்விகளுக்கும் தீர்வு காண்பதாக இருந்தது என்ற பெயரை நீங்க பெற வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் சார்பாக வாழ்த்துகிறேன். ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக அந்த நீங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக திறமையாக சிறப்பாக